நல்லா காசு பார்க்கும்பொழுது ஏன் அதையே விவசாயி செய்யக்கூடாது? எல்லா விவசாயிகளும் வேல்யூ அடிஷன் பண்ணணும்னு நினைக்கிறீங்க? ஏன்னா நம்ம நிலத்துல கஷ்டப்பட்டு விளைவிக்கிறோம் ஒரு பொருளை, எவ்வளோ கஷ்டப்படுறோம். அந்த நெல் அறுவடையா இருக்கட்டும், இல்லது வேற ஏதாவது ஒரு பொருளா இருக்கட்டும், எந்த பொருளா இருந்தாலுமே அதுக்கு ஒரு லாங் டைம் இருக்கு, ஒரு 3 மாசம், ஒரு 6 மாசம். ஸோ அந்த 6 மாச காலமும் கஷ்டப்பட்டு ஒரு பொருளை உருவாக்க தெரிஞ்ச நமக்கு வேல்யூ எடிஷன்ங்கிறது ரொம்ப ஈஸி. அதை கத்துக்கிட்டு அதை நிச்சயமா நம்ம செய்யலாம். இப்ப சாதாரண முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா சக்கரவள்ளி கிழங்கு எடுப்பாங்க. எடுத்து எனக்கு தெரிஞ்சுமே எல்லார் வீட்டு மொட்டை மாடியிலையும் சக்கரவள்ளி கிழங்கு அரிஞ்சு போட்டு காய வச்சிருப்பாங்க. நாங்க ஊருக்கு போனோம்னா எங்களுக்கு தீனியாவே அதுதான். சுடுதண்ணில வந்து அந்த வத்தலை போட்டு அது கொஞ்சம் வெந்துரும். வெந்ததுக்கு அப்புறம் உரல்ல இடிச்சு வெல்லம் போட்டு தேங்காய் பூ போட்டு திருவி தருவாங்க. ஸோ அது வேல்யூ எடிஷன். இப்ப அதை கொண்டு வந்து இப்ப என்ன பண்றோம் அப்படின்னா, சக்கரவள்ளி கிழங்கு விவசாயிகள் என்ன பண்றாங்க, விளைஞ்சு வந்ததுமே அதை மார்க்கெட்ல தள்ளிடுறாங்க. ஸோ மார்க்கெட்ல போய் இன்னொருத்தர்கிட்ட இடைத்தரகர்கிட்ட ஒரு கொஞ்சம் காசு வச்சு அந்த சக்கரவள்ளி கிழங்க வாங்குறோம். வாங்கி இப்ப நம்ம என்ன பண்றோம், மால்ட் தயாரிக்கிறோம், அதுல வந்து கேக்கு தயாரிக்கிறோம். ஸோ அந்த வேலைகளை வேறொருத்தர் செஞ்சு நல்லா காசு பாக்குறாங்க இல்லைங்க. இப்ப வேற ஒரு பிராண்ட் ஆக்கி எங்கேயோ ஒரு விவசாயி கொண்டு வந்த சக்கரவள்ளி கிழங்கு எடுத்துட்டு வந்து அவங்க அதை வந்து வேல்யூ எடிஷன் பண்ணி நல்லா காசு பார்க்கும் பொழுது ஏன் அதையே விவசாயி செய்யக்கூடாது? இவ்வளோ செஞ்ச விவசாயி கொஞ்சம் விவசாயத்துல அந்த மதிப்பு கூட்டல் கத்துக்கிட்டாங்கன்னாக்கா கண்டிப்பா அவங்களாலையும் நல்லா ரீச். இன்னும் விவசாயிகளே அதை சொல்லி விற்கலாம். இல்லை இல்லை, என்னுடைய விவசாய நிலத்துல நான் இது மாதிரிலாம் உரம் போட்டு தயாரிச்சிருக்கேன், இந்த மாதிரி சாணியம் எரு அது மாதிரிலாம் போட்டு தயாரிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி அவங்க விற்கும் பொழுது மக்களுக்கும் சீப்பா கிடைக்கும், இவங்களுக்கும் ஒரு நல்ல லாபம் கிடைக்கும். அதனால விவசாயிகள் எல்லாமே மதிப்பு கூட்ட கத்துக்கிட்டாங்கன்னா அவங்க பொருளை நல்ல விலைக்கு விற்கலாம் அப்படிங்கிறது என்னுடைய தாட்.